சிவா. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல திருவுருளை இறஞ்சுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதான மோதலின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழிமைகளால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். இந்த திருவடை மருதூர் மும்மணி கோயிலை வாரந்தோறும் சிந்திக்க செய்கின்ற இடைமருதீசன் சாத்திர குழுவின் அமைப்பாளர் திருமதி சிவமலரம்மா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மிக அருமையாக இந்த திருமுறையை விண்ணப்பம் செய்த திருமதி மங்கையர்க்கரசி அம்மை அவர்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள், மயிலை சைவ சித்தாந்த சபை, கோமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை, இடைமருதீசன் சாத்திர குழு ஆகிய அமைப்புகளை சார்ந்த அன்பர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். 11ஆம் திருமுறையில் திருவெண்காட்டடிகள் பாடியருடைய நூலாக தோற்கப்பட்ட 5 நூல்களுள் தொடர்ந்து நாம் திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை என்னும் ஒரு அற்புதமான நூலை தொடர்ந்து சிந்தித்து வருகிற நிலையில் சென்ற வாரம் வரை அந்த நூலினுடைய 24 பாடல்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்று நம்முடைய சிந்தனைக்கு விருந்தாக வருவது 25வது பாடல். இந்த 25வது பாடல் ஒரு 34 அடிகளை உடைய ஆசிரியப்பா அல்லது அகவற்பா என்னும் பா வகையில் அமைந்ததுதான். இந்த பாடலில் திருவெண்காட்டடிகள் என்ன சொல்ல வருகிறார் என்றால், பெருமானிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். வேண்டுகோளை வைக்கிற பொழுது வேண்டுகோள் வைப்பதற்கு முன்பாக பெருமானுடைய அளவற்ற பெருமைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். பெருமானுடைய அளவற்ற பெருமைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தவர் ஒரு நிலை வந்தவுடனே, பெருமானே உன்னுடைய அளவற்ற ஆற்றல்கள் எல்லாவற்றையும், நீ செய்திருக்கிற ஒப்பற்ற செயல்கள் எல்லாவற்றையும், உன்னுடைய பெருங்கருணைத்திறன் எல்லாவற்றையும், அது மரக்கருணையோ அறக்கருணையோ, அவ்வாற்றால் நீ செய்திருக்கின்ற மிகச்சிறந்த செயல்கள் எல்லாவற்றையும் எளியனாகிய என்னால் கூறிவிட முடியாது. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில்தான் நான் முயன்று பார்த்தேன். அதனினும் தாண்டியது உன்னுடைய பேராற்றல். அப்படிப்பட்ட பேராற்றலுடைய உன்னுடைய முழுமையை என்னாலே சொல்லிவிட முடியாது. என்றாலும் உன்னை என்னுடைய உள்ளத்தே நிறுத்தி எப்பொழுதும் நான் மனக்கண்ணால் உன்னை தரிசித்துக் கொண்டே இருக்கிறேன். அந்த நிலையில் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறேன். என்ன என்றால், என்னை இந்த பிறவியில் மீண்டும் பிறக்கச் செய்து அல்லல் படுத்தாமல் என்னுடைய இடுக்கண்ணை நீ களைய வேண்டும். எனக்கு உற்ற துன்பங்கள் எல்லாவற்றையும் நீ நீக்க வேண்டும். என்னை அல்லல் படுத்துகின்ற துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்க வேண்டும். உண்மை அல்லல் படுத்துகிற துன்பங்கள் என்றால் எல்லாவற்றுள்ளும் மிக பெரும் துன்பம் என்பது பிறவி துன்பம்தான். எனவே அவற்றையெல்லாம் நீ களைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அதற்கு நீ எப்படிப்பட்ட கருணையாளன், நான் புல்லறிவு கொண்டு என்னுடைய அறிவுக்கு எட்டியதை மட்டும் நான் சொன்னாலும் கூட அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு நீ அளவற்ற கருணையை செய்யக்கூடியவன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டையும் பின்னாலே சொல்லுகிறேன் என்று சொல்லி மிக அருமையான இந்த பாடலை தொடங்குகிறார்.
முதலில் நாம் பாடலை பார்ப்போம். அடுத்து எப்படி பொருள் செய்ய வேண்டும் அல்லது அன்வயப்படுத்த வேண்டும் அல்லது பொருள் செய்வதற்கு கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதை பார்த்துவிட்டு இந்த பாடலுடைய அமைந்திருக்கிற அநேகமாக இதிலே சொல்லப்படுகிற எல்லா செய்திகளும் நம்முடைய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்ததுதான் என்றாலும் மீண்டும் நினைவுபடுத்துகிற வகையில் அவற்றை நான் சொல்லிவிட்டு இந்த பாடலை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். இப்பொழுது பாடலை பார்ப்போம். அகவற்பாவில் அமைந்த 25வது பாடல். சுடர்விடு சூலம் ஏந்தினை என்றும் சுடர்விடு சூலம் ஏந்தினை என்றும் விடை உகந்து ஏறிய விமலன் விடை உகந்து ஏறிய விமல என்றும் உண்ணானஞ்சம் உண்டனை என்றும் கண்ணால் காமனை காய்ந்தன என்றும் திரிபுரம் எரித்த சேவக என்றும் கரி உரி போர்த்த கடவுள் என்றும் உரகம் பூண்ட உறவோய் என்றும் சிரகரம் செந்தழல் ஏந்தின என்றும் வளர்ந்தரு காலனை வதைத்தன என்றும் சலந்தரம் உடலம் தடிந்தன என்றும் அயன் சிரம் ஒரு நாள் அறிந்தன என்றும் வியந்தவாள் அரக்கனை விதித்தன என்றும் தக்கன் வேள்வி தகர்த்தன என்றும் உக்கிர புலி உரி உடுத்தன என்றும் ஏனமும் அன்னமும் எட்டாது அலமர வானம் கீழ்ப்பட வளர்ந்தன என்றும் செடுநீர் ஞாலம் செடுந்துயிர் உண்ணும் செடுநீர் ஞாலம் செகுத்து உயிர் உண்ணும் அழல் விழி குரலனை அமுக்கின என்றும் இணையன இணையன எண்ணிலி கோடி நினைவரும் சீர்த்தி நின்வையின் புகழ்தல் துளக்குறு சிந்தையேன் சொல் அளவு ஆதலின் அளப்பெரும் பெருமைனின் அளவதாயினும் எந்தன் வாயில் பொன்மொழி கொண்டு நின்னை நோக்குவன் ஆதலின் என்னை இடுக்கண்களையாய் என்னை அல்லல்படுத்தாது இடுக்கண்களையாய் எழுநிலை மாடத்து செடுமுகில் உறங்க அடித்து தட்டி எழுப்புவ போல நூம் துகில் பதாகை கொண்டு கொண்டு உகைப்ப துயிலின் நீங்கி பயிலும் வீதி திருமருது அமர்ந்த தெய்வச் செழுஞ்சுடர் அருள் சுரந்து அளிக்கும் அற்புத கூத்த கல்லாலிரிந்த பொல்லாப்புத்தன் நினைந்து எரிந்து அதனால் அன்னவன் தனக்கும் அருள் பிழைத்தின்றே என்று இந்த அகவற்பாவை நிறைவு செய்கின்றார் திருவெண்காட்டடிகள். நான் முன்பே சொன்னது போல நான் படிக்கின்ற பொழுதே நம்முடைய அன்பர்கள் நன்றாக கவனித்திருக்கக்கூடும். நமக்கு தெரிந்த எல்லா செய்திகளையும் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இவ்வளவுதான் உன்னுடைய பெருமையா என்றால் நிச்சயமாக இல்லை. பெருமானுடைய குணங்கள், பெருமானுடைய ஆற்றல்கள், அவர் செய்த கருணை செயல்கள் எண்ணில் அடங்கா. எனவே அவற்றையெல்லாம் என்னாலே சொல்ல இயலவில்லை என்றாலும் என்னை அல்லல்படுத்துகின்ற பிணிகளிலிருந்து என்னுடைய இடர்களை எல்லாம் நீ களைவாயாக என்று இடைமருதில் எழுந்தருளி அருள்வாளித்துக் கொண்டிருக்கிற மகாலிங்க பெருமானை வேண்டிக் கொள்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடலுக்கு பொருள் செய்கிற பொழுது நாம் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால், இருபத்தி ஆறாவது அடியிலிருந்து தொடங்கும். 26வது அடி, 26வது வரியிலிருந்து தொடங்கி நாம் பொருள் செய்ய வேண்டும். எப்படி பாருங்க, எழுநிலை மாடத்து செடுமுகில் உறங்க அடித்து தட்டி எழுப்புவ போல நூன் துகில் பதாகை கொண்டு கொண்டு உகைப்ப துயிலின் நீங்கி பயிலும் வீதி திருமருது அமர்ந்த தெய்வச் செழுஞ்சுடர். ஆலிய பெருமானை சுடர் என்கிறார், செழுஞ்சுடர் என்கிறார், தெய்வீக செழுஞ்சுடர் என்கிறார். திரு மருது அமர்ந்த தெய்வ செழுஞ்சுடர் அருள் சுரந்து அளிக்கும் அற்புத கூத்த. சுரத்தல் என்பது ஒரு ஆற்றிலே நீர் வற்றிய பொழுது நாம் அந்த ஆற்றை லேசாக அந்த வெண்மணல் பரப்பிலே தோண்டுவோமானால் தொட்டவுடனே அது சுரக்க தொடங்கிவிடும். இன்னும் ஆழமாக போக போக அதனுடைய நீரின் சுரப்பு அதிகமாக இருக்கும்.
வள்ளுவர் சொல்லுவார் அல்லவா, தொட்டு அனைத்து ஊரும் மணல் கேணி. மணலின்கண் தோண்டப்படுகிற கேணியானது நாம் எந்த அளவுக்கு தோண்டுகிறோமோ அந்த அளவுக்கு ஊறிக்கொண்டே இருக்கும். அதுபோல பெருமானுடைய கருணையும் அருளும் சுரந்து கொண்டே இருக்குமா. நாம் எந்த அளவுக்கு பெருமானை நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு பெருமானுடைய அருள் நம்மை நோக்கி சிறந்து கொண்டே இருக்கும் என்று மிக அருமையாக விழிக்கின்றார். அருள் சுரந்தளிக்கும் அற்புத கூத்த என்பது வரை விழி. எழுநிலை மாடத்து செழுமுகில் உறங்க அடித்து தட்டி எழுப்புவ போல துகில் பதாகை கொண்டு கொண்டு உகைப்ப துயிலின் நீங்கி பயிலும் வீதி திருமருது அமர்ந்த தெய்வச் செழுஞ்சுடர் அருள் சுரந்தளிக்கும் அற்புத கூத்த என்று மகாலிங்க பெருமானை திருமருது அமர்ந்த என்கிறார். திரு இடைமருதின்கண் அமர்ந்திருக்கின்ற, விரும்பி எழுந்தருள் இருக்கிற. அமர்தல் என்றாலே விரும்பி எழுந்தருளுதல் என்ற பொருள். அகன் அமர்ந்து செய்யாள் குறையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் என்ற பொருள்ல அமர்தல் என்றால் விரும்புதல் என்று பொருள் கொள்வான். திருமகள் முகமலர்ச்சியோடு யார் விருந்தினர்களை உபசரிக்கிறாரோ அவருடைய இல்லத்தில் அகமலர்ச்சியோடு விரும்பி வந்து தங்குவாள் என்பது அந்த குறளின் பொருள். அதுபோல இங்கே மகாலிங்க பெருமானும் நாம் எந்த அளவுக்கு பெருமானை நேசிக்கிறோமோ அன்பு செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அருளை சுரந்து அளிக்கின்ற அற்புத கூத்தனாக பெருமான் விளங்குகிறார் என்று விழித்து இந்த 6-7 அடிகளுக்கும் பொருளை முதல்ல பார்த்துருவோம். எழுநிலை மாடத்து செழுமுகில் உறங்க. திருவிடைமருதூர்ல அது மிகப்பெரிய நகரம். 4 பெரிய தேரோடும் வீதிகள். நம்ம அழக சொல்லும் போது சொல்லுவார்கள், திருவிடைமருதூர் வீதி அழகு என்பார். ஒரு ஊரிலே மதிலழகு, ஒரு ஊரிலே விளக்கழகு, ஒரு ஊரிலே தேரழகு என்றெல்லாம் சொல்வார்கள். வேதாரண்யத்திலே விளக்கழகு, திருவாரூரிலே தேரழகு, ஆனைக்காவில் மதிலழகு என்றெல்லாம் ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் ஒரு சிறப்பை சொல்கிற பொழுது இடைமருதுக்கு என்ன அழகு என்றால் வீதி அழகு. மிக அருமையான தேரோடும் 4 பெரிய அகன்ற வீதிகள். அந்த வீதிகளிலே உயர்ந்த மாடங்கள், மாட மாளிகைகள் என்று சொல்கிறோம். அது உயர்ந்த மாட மாளிகைகள். எழுநிலை மாடங்கள். எழுநிலை மாடங்கள் என்றால் 7 கட்டுகளாக அமைந்திருக்கிற, இப்ப நம்ம மாடின்னு சொல்றதுதான் மாடங்கள். அப்படிப்பட்ட எழுநிலை மாடம் இருக்கிறது. நிறைய வீதிகளிலே எழுநிலை மாடங்கள். அந்த எழுநிலை மாடங்களிலே செழும் முகில்கள் எல்லாம் உறங்குகின்றனவா. மழையை பொழிவதற்காக கருக்கொண்டிருக்கின்ற செழுமையான மேகங்கள் எல்லாம் அந்த உயர்ந்த மாளிகைகளிலே உறங்கி கொண்டிருக்கின்றன. திருவிடைமருதூரிலே அகன்ற வீதிகள், அகன்ற வீதியிலே உயர்ந்த மாட மாளிகைகள், பல மாளிகைகள், எழுநிலை மாடங்கள். அந்த எழுநிலை மாடங்களினுடைய உச்சியிலெல்லாம் நீரை சுமந்திருக்கிற செழுமையான மேகங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்பொழுது அந்த எழுநிலை மாடங்களிலே பறந்து கொண்டிருக்கிற வெண்மையான துணிக்கொடிகள் மேகங்களை தட்டி எழுப்புகின்றனவா. உங்களுடைய பணி நாட்டுக்கு வளம் செய்வதற்கு மழையை பொழிவதுதானே, அந்த நிலையை விட்டு ஏன் இங்கே வந்து தூங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த துணிக்கொடிகள் வேகமாக அந்த மேகங்களை தட்டி அதட்டி எழுப்புகின்றனவா. நாம் கூட காலையில உறங்குகிற சிறு பிள்ளைகளை முதலில் உறக்க குரல் கொடுத்து எழுப்புவோம், அதுக்கு பிறகு தட்டி எழுப்புவோம் அல்லவா. அதை போலவே இங்கே உயர்ந்த மாட மாளிகைகளில், எழுநிலை மாளிகைகளில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற செழுமையான மேகங்கள், அந்த செழுமுகில் என்று சொல்வதனாலே அது நீரை சுமந்து கொண்டிருக்கிற, மழையை பொழிவதற்கு முன்பாக இருக்கின்ற கருமேகங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. உறங்கிக் கொண்டிருக்கின்றன என்றால் அங்கே தங்கி இருக்கின்றன என்பது பொருள். இதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்வது என்னென்றால், அந்த மாளிகைகள் மேகங்கள் படிந்து உறங்குகின்ற அளவுக்கு மிக உயரமான மாளிகைகளாக திருவிடைமருதூரிலே அமைந்திருக்கின்றன. அந்த மாளிகைகளிலே மேகங்கள் தங்கி இருக்கின்றன. அந்த மேகங்கள் மீது மாட மாளிகைகளிலே இருக்கிற கொடிகள் இயல்பாக படுகின்றன. காற்று அடிக்கிற பொழுது அசைந்து அந்த மேகங்களின் மீது படுகின்றன.
அங்கே கவியன் தன் குறிப்பை ஏற்றி பாடுவது போல திருவெண்காட்டடிகள் தன் குறிப்பை ஏற்றி பாடுகிறார். என்ன ஏற்றி பாடுகிறார்? நீங்கள் எல்லாம் மழை பொழிவதற்கு வீதிகளுக்கு செல்லுங்கள், அங்கெல்லாம் சென்று மழையை பொழியுங்கள், மக்களுக்கு வளத்தை பெருக்குங்கள், இங்கே ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவற்றை தட்டி எழுப்புவது போல அந்த வெண்மையான துகில் கொடிகள், துணி கொடிகள் அவற்றை தட்டி எழுப்பின என்று தன் குறிப்பை ஏற்றி பாடுகிறார். இயல்பாக நடக்கிற நிகழ்ச்சி. மேகங்கள் படிந்திருக்கின்றன, காற்றடிக்கிற நேரத்தில் வெண்மையான துயிர் கொடிகள் அசைகின்றன. அசைகின்ற துயிர் கொடிகள் மேகங்கள் மீது படுவது என்பது இயல்பான ஒன்று. அந்த இயல்பான ஒன்றிலே கவியன் தன் குறிப்பை ஏற்றி பாடுகிறார். அந்த எழுதலை மாடங்களிலே தூங்கிக் கொண்டிருக்கிற செழுமேகங்களை, அங்கே பறந்து கொண்டிருக்கிற துகில் கொடிகள், எழுநிலை மாடத்து செழுமுகில் உறங்க அடித்து தட்டி எழுப்புவ போல. எது? நூன் துகில் பதாகை. அதை முன்னாடி கொண்டா வச்சுக்கணும். நூன் துகில், நல்ல நுட்பமான வெண்மையான துகில்களாலான, பதாகை என்றால் கொடிகள் என்பது பொருள். மாட மாளிகள் எல்லாம் கொடிகள் பறக்கும். அந்த கொடிகாட்டும் குறிப்புகள் என்ற தலைப்பில் நாம் பேச வேண்டும் என்றால் மாட மாளிகைகளில் பறந்து கொண்டிருக்கிற கொடிகளை பற்றி நிறைய செய்திகளை சொல்லலாம். என்னுடைய திருவிடைமருதூர் மும்மணி கோவை தங்கி போகும். அதனாலே அதை விட்டுவிட்டு நான் இங்க வருகிறேன். அந்த மேலே பறந்து கொண்டிருக்க நுண்ணிய துணியலாகிய, ஏனென்றால் அந்த காலத்துல எப்படிப்பட்ட துணி நெசவு செய்திருந்தார்கள் என்றால் பாலாவி என்ன நூலாடை என்பார்கள். பால் காய்ச்சுகிற பொழுது மேலே புகை போகும் அல்லவா, அது பாலாவி. அந்த பாலாவி எவ்வளவு மென்மையாக இருக்கும். அதை போல நூலாடையை நெய்திருந்தார்கள் நம்முடைய பண்டை நெசவாளர்கள். ஏனென்றால் உழவும் தொழிலும் நெசவு தொழிலும் மிக செம்மையாக வளர்ந்திருந்த காலம் நம்முடைய பண்டை காலம். இந்த ரெண்டு தொழிலையும் கண்ணாக போற்றினார்கள். சரி, அது அப்படிப்பட்ட நுண்மையான துகில்கள், துணியினாலாகிய கொடிகள் அடித்து தட்டி எழுப்புவ போல அந்த தூங்கி கொண்டிருக்கிற மேகங்களை அடித்து, அது வேகமாக காற்றில் அசைகின்ற பொழுது மேகத்தில் போய் படியும் அல்லவா, அது அடிப்பது போல இருக்கணும். அடித்து தட்டி எழுப்புவ போல விளங்க உடனே அந்த மேகங்கள் எல்லாம் துயில் நீங்கிற்றான். தட்டி எழுப்புறோன்னு தூக்கத்துல இருந்து எழ வேண்டியது தானே. அதுவரை எழுதலை மாடத்திலே தூங்கி கொண்டிருந்த மேகங்கள் இந்த துகில் கொடிகள் தட்டி எழுப்பிய உடனே துயிலின் நீங்கி தூக்கத்திலிருந்து விழித்து பயிலும் வீதி, எல்லா வீதிகளிலும் அவை பறந்து சென்று கொண்டே இருக்கின்றனவா. அவ்வாறு செல்கின்ற வீதிகளிலே அவை மழை பொழியும் அல்லவா. பயிலுகின்ற வீதி, அப்படிப்பட்ட வீதிகள் பலவற்றை உடைய 4 வீதிகள் மிக பெரும் வீதிகள். வீதி அழகு, இடைமருதூருடைய வீதி அழகு மிகச் சிறப்பானவை. அப்படிப்பட்ட வீதிகளை கொண்ட திருமருது என்னும், திரு இடைமருது என்னும் திருத்தலத்திலே அமர்ந்த விரும்பி எழுந்தருளி அன்பர்களுக்கெல்லாம் அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற தெய்வ செழுஞ்சுடர், தெய்வத்தன்மை பொருந்திய பெருமான் செழுஞ்சுடராக விளங்குகிறார். மணிவாசக பெருமான் சொல்லுவார் அல்லவா, தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி என்று பாடுவார். அதே போல பெருமான் செழும் சுடராக விளங்குகிறார், செழுமை மிக்க சுடராக விளங்குகிறார். சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்றும் ஒளிவடர் விளக்கே என்றும் மாசற்ற சோதி மறந்த மரச்சுடரே என்றும் இவ்வாறெல்லாம் பெருமானை சுடராக பார்ப்பது, உருவகிப்பதும், அதாவது ஓமை ஆகுவேராக பெருமானை வெளிப்பதும் நம்முடைய அடியாளர்களுடைய அருளாளர்களுடைய மரபு. அந்த வகையிலே திரு மருது அமர்ந்த தெய்வத்தன்மை பொருந்திய செழும் சுடராக விளங்குகிற மகாலிங்க பெருமானே, அதோடு மட்டுமல்லாமல் அருள் சுரந்து அளிக்கும். சுரத்தல் என்றால் இயல்பாக பெருகி வருதல். எப்படி மணலை தொட்டவுடன் நீர் பெருகி வருகிறதோ, மடியை தொட்டவுடன் பசுவினுடைய காம்பிலிருந்து பால் பெருகி வருகிறதோ, அதை போல பெருமானை நாம் வேண்டி பாடியவுடன், பெருமானை சென்று நாம் நேசித்தவுடன், பெருமானை நாம் ஒன்றி இருந்து நினைத்த உடனே அருள் சுரந்து அளிக்கும். அருளை சுரந்து அளிக்கிறாராம். அதை கஞ்சத்தனமே பெருமானிடமில்லை, வாரி வழங்குகிற வெள்ளம். அருள் சுரந்து அளிக்கும் அற்புத கூத்தனே, ஐந்தொழில் கூத்தியற்றி உலகத்தை படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடி என்று சொல்வது போல எல்லா தொழிலையும் மிகச் செம்மையாக செய்து கொண்டிருக்கிற
இதுவரை காண இயலாத ஒரு அற்புதமான செயலை செய்து கொண்டிருக்கிற, வேற எந்த சமயத்திலும் சொல்லப்படாத ஒரு அற்புத செயலை செய்து கொண்டிருக்கிற கூத்தனே, பெருமானே. ஏனென்றால் பெருமான் இசை விரும்பும் கூத்தன். தெய்வ சேக்கிழார் சொல்லுவார், பெருமானை சொல்லுகிற பொழுது எத்தனையோ திருநாமங்களாலே அழைக்கின்ற தெய்வ சேக்கிழார் ஆனாயனாயனாருடைய குழல் வாசனையை கேட்டவுடனே பெருமான் ஓடோடி வந்தாராம். அதற்கு அவர் சொல்லுகிறார், இசை விரும்பும் கூத்தன். இசையையும் விரும்புவார், கூத்தும் ஆடுவார். அதனாலதான் கூத்தரசனுக்கும் பெயர் உண்டு, இசை பிரியன். அற்புத கூத்தனே என்றெல்லாம் பெருமானை அழைக்கிறார். நான் இந்த 6 அடிகளை மட்டும் மீண்டும் படித்து விட்டு முன்னாடி பகுதிக்கு சென்று விடுகிறேன். எவ்வாறு வெளிக்கிறார்? எழுநிலை மாடத்து செழு முகில் உறங்க, முகில்னா மேகம், செழுமையான முகில் என்றால் நீர் சுமந்திருக்கிற மேகங்கள், அவையெல்லாம் அந்த எழுநிலை மாடத்திலே உறங்கி கொண்டிருக்கின்றனவா. அவற்றை இந்த நுண்துகில் பதாகை துணியாலாகிய கொடிகள் அடித்து தட்டி எழுப்புவது போலயே நின்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய். வீதிகளுக்கு செல்லுங்கள், மழைநீரை பொழியுங்கள், எங்கள் நாட்டை வளமாக்குங்கள், ஊரை வளமாக்குங்கள், மக்களை செழுமையாக வாழச் செய்யுங்கள் என்று சொல்வது போல, அடித்து தட்டி எழுப்புவ போல கொண்டு கொண்டு உகைப்ப, அதை விட்டுட்டா, கொண்டு கொண்டு உகைப்பார். தங்களுடைய அந்த துகில் கொடிகள் தங்களுடைய கை போன்ற அந்த துளி பகுதியினாலே மேகங்களின் மீது கொண்டு கொண்டு கொண்டென்றால் மேல மேல சென்று உகைப்ப, அவற்றை எழுப்பிவிட, அவற்றை உசுப்பிவிட, அந்த இடத்தை விட்டு பெயர்த்து விட, துயிலின் நீங்கி, அதுவரை தூங்கி கொண்டிருந்தது போல் அங்கு தங்கி இருந்த மேகங்கள் தூக்கத்திலிருந்து நீங்கி வீதிகளுக்குள்ளெல்லாம் செல்லுகின்றதாம். அப்படிப்பட்ட வீதிகள் பலவற்றை உடைய திருமருது என்னும் திருத்தலத்தில் அமர்ந்த விரும்பி எழுந்தருளி இருக்கிற தெய்வ செழுஞ்சுடராக விளங்குகிற எல்லா உயிர்களுக்கும் அருள் சுரந்து, எல்லா உயிர்களுக்கும் 84 100,000 யோனி வேதங்களில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் அருள் சுரந்து அளிக்கின்ற பெருமான் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். படைத்தல் மட்டுமல்ல, காத்தல் மட்டுமல்ல, எல்லா துறையையும் பெருமான் தான் செய்கிறார். படைப்பதற்காக, காப்பதற்காக, ஒடுக்குவதற்காக, அருள்வதற்காக, மறைப்பதற்காக, நவம் தரும் வேதங்கள் என்று சொல்கிறோமே, அவ்வாறு வேதப்பட்டு பெருமான் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். எனவே அருள் சுரந்து அளிக்கும் அற்புத கூத்தனே என்றெல்லாம் விழித்து, அதுக்கு பிறகுதான் உன்னுடைய பெருமைகளை எல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றாலும் என்னாலும் உன்னுடைய பெருமை முழுவதையும் சொல்ல முடியவில்லை என்று சொல்லி கடைசியிலே என்னுடைய இடர்களை, அந்த இடர்களைவதற்கு என்ன காரணம், ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் என்று சொல்லி பாடலை நிறைவு செய்கிறார். எப்படியெல்லாம் பெருமானை விழிக்கிறார் என்பதை நாம் முதல் வழிக்கு போயிட வேண்டும். இதுவரை என்ன பார்த்திருக்கிறோம்? எழுநிலை மாடத்து செழுமுகில் உறங்க அடித்து தட்டி எழுப்புவ போல நுண்துகில் பதாகை கொண்டு கொண்டு உகைப்ப துயிலின் நீங்கி பயிலின் வீதி திருமருது அமர்ந்த. அந்த திருமருது என்பது திரு இடைமருது. அங்கே விரும்பி எழுந்தருளி இருக்கிற மகாலிங்க பெருமானை சொல்லுகிறார். தெய்வ செழுஞ்சுடர் பெருமான், செழுஞ்சுடர், செழுஞ்சுடர் மூர்த்தி என்பார் மணிவாசக பெருமான். அருள் சுரந்து அளிக்கும் அற்புத கூத்தன். அவருடைய கூத்து நாம எல்லாம் பார்த்திருக்கிறோம். அது ஓர நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்றெல்லாம் அவருடைய நடனங்கள் வகைகளையெல்லாம் படித்து இருக்கிறோம். இப்பொழுது அண்மையிலே நம்முடைய உண்மை விளக்கம் வாயிலாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதமான கூத்தை பல்வேறு வகையான தாண்டவங்கள், பெருமானுடைய தாண்டவ நிலையை, தாண்டவ வகைப்பாடுகள், இன்னும் சொல்ல போனால் அவர் ஒவ்வொரு செயலும் செய்கிற பொழுது மிக பெரும் கூத்தாடுவார். ஒரு திரிபுரங்களை எரித்த பொழுது அவர் பாண்டரங்கம் என்ற ஒரு பெரும் கூத்து ஆடினார். அப்புறம் காபாலி கூத்து ஒன்று ஆடினார், கொடுகுட்டி கூத்து ஆடினார், ஊர்த்தவ தாண்டவம் ஆடினார், ஆனந்த தாண்டவம் ஆடினார். இப்படி தாண்டவங்களுடைய வேதங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அவையெல்லாம் நிற்க இப்பொழுது நாம் முதல் வரிக்கு வருகிறோம். சுடர்விடு சூலம் ஏந்தினை என்றும். நான் என்னெல்லாம் சொல்லி உன்னை போழ்கிறேன் என்றால், பெருமானே நீ நல்ல ஒளி வீசுகின்ற சூலப்படையினை ஏந்தி இருக்கிறாய். எதனால ஏந்தி இருக்கிறாய், ஏன் அது ஏந்த வேண்டிய அவசியம் வந்தது என்பதை நாம் வரிதோறும் பார்க்க வேண்டும். சுடர் விடு சூலம் ஏந்தினை என்றும், நல்ல ஒளி வீசுகின்ற சூலப்படை, முத்தலை சூலம், அதை பெருமான் ஏந்தி இருக்கிறார். அதுக்கு 1000 காரணங்கள் சொல்லுவாங்க. நம்முடைய ஆணவம், கர்மம், மாயை எல்லாம் அழிப்பதற்காக அந்த 3 தலையுடைய சூலத்தை ஏந்தி இருக்கிறார் என்றெல்லாம் சொல்வார்கள். அது என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும்.
அந்த முத்தலை சூலம் பெருமானிடம் எப்படி வந்தது என்றால், நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், தாருகாவன முனிவர்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது. அவர்கள் மீமாம்சகர்கள் என்று சொல்வார்கள். கர்மாதான் நம்மளுக்கு பயனை எல்லாம் அளிக்க வல்லவை. அவை இருக்கிற பொழுது அதை தாண்டி இறைவன் என்ற ஒருவன் ஏன் என்ற வினாவை எழுப்பி அவர்கள் வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை நம்புவார்களை தவிர ஞானகாண்ட பகுதிக்கு வரமாட்டார்கள். வேள்வி ஒன்றே போதும் என்று கருதுபவர்கள். இப்படி ஒரு கர்வத்தோடு இருந்தார்கள். ஆணவம்தான் காரணம். அதை போலவே அவர்களுடைய பத்தினி பெண்கள், முனி பத்தினியர், தங்களை விட கற்பொழுக்கத்தில் சிறந்தவர்கள் யாரும் இலர் என்ற ஒரு இருமாப்போடு இருந்தவர்கள். ஆக 2 பேருமே ஆணவத்தில் வயப்பட்டவர்கள். ஆணவம் என்றால் அறியாமைதானே, ஆணவம் என்றால் எழுந்தாரே நம்முடைய ஆன்ம பிரகாசத்தை அடர்த்து ஒளியை குன்றச் செய்து நம்மை அறியாமையாகி இருட்டில் மூழ்கச் செய்வதுதானே ஆணவம். அந்த ஆணவத்தின் விளைவாக கர்மம் என்ற ஒன்றே நமக்கு போதுமானது, வேள்வி என்னும் கர்மமே நமக்கு போதுமானது, இறைவன் என்ற ஒன்று நமக்கு தேவையே இல்லை என்று என்று கர்வம் கொண்டவர்கள், இருமாப்பு கொண்டவர்கள் அந்த தாருகாவன முனிவர்கள். அதை போலவே அந்த தாருகாவன முனி பன்னியர் என்று சொல்லப்படுகிற பத்தினியர் தங்களை விட கற்பொழுக்கத்தில் சிறந்தவர் யாரும் இல்லர் என்ற இருமாப்புடையவர்கள். இவர்களுடைய இருமாப்பை அடக்க வேண்டும், இவர்களுடைய ஆணவத்தை ஒழிக்க வேண்டும். பெருமானுக்கு அவர்களுக்கு அருள் சுரக்க வேண்டாம் என்பது பொருள் இல்லை. ஏனென்றால் நம்முடைய பெருமான் திரு மருது அமர்ந்த தெய்வ செழுஞ்சுடர், அருள் சுரந்து அளிக்கும் அற்புத கூத்தன். இப்ப 84,100,000 யோனி வேதங்களில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கின்ற பெருமான் தாருகாவனத்து முனிவர்களுக்கு அருள் செய்ய மாட்டாரா என்றால் அருள் செய்வார். எப்பொழுது அருள் செய்வார்? பெருமானுடைய அருள் எப்பொழுது வந்து நமக்கு சேரும் என்றால், நம்முடைய இருவிழிகள் தொலைய வேண்டும், இருவிழிகள் துணை மனம் பரிவாகப்பட வேண்டும், இந்த மும்மலங்களும் நீங்க வேண்டும். அப்பொழுதுதான் பெருமானுடைய அருள் நம்மை வந்து சாரும். எனவே அவர்களுடைய அந்த மும்மலங்களை அகற்றி இருவினை ஒப்புவரச் செய்து யான் எனது என்னும் செருக்குகளை எல்லாம் மறுத்ததற்கு பின்னாலே தானே அருள் செய்ய முடியும் பெருமானாலே. எனவே அவர் என்ன செய்கிறார்? அந்த தாருகாவன முனிவர்கள் அவர்களுடைய செருக்கை அடக்குவதற்காக நம்முடைய பெருமான் பிச்சாளர் கோலத்திலே செல்கிறார். பலி ஏந்துகிற கோலத்திலே செல்கிறார். அந்த தோற்றத்தை சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுவார்கள் என்றால், தாருகாவன முனிவர்களுடைய ஆணவத்தை அவர் அடக்குவதற்காக கொண்ட கோலம் இருக்கிறதே, அது பெருமானுடைய மாகேஸ்வர மூர்த்தத்தில் ஒன்றுதான். அவர் எடுத்த உருவத் திருமேனி, பெருமான் உருவத் திருமேனியாகவும் அருவத் திருமேனியாகவும் அருவுருவத் திருமேனியாகவும் இருப்பார் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த 3மே நம்முடைய கருமேனி கழிக்க வந்த தன்மைதான் என்றாலும் இதையெல்லாம் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு ஆணை என்று பாடுவார். அப்படிப்பட்ட மாகேஸ்வர மூர்த்தத்தில் ஒன்றாக இருக்கிற உருவத் திருமேனி கொண்டு இருக்கிற அந்த பிச்சாளர் கோலம் இருக்கிறதே, அது ஆடையின்றி அந்த நக்கனன் என்று சொல்வார்களே, நக்கன் நாமம் நமச்சிவாயவே என்று அந்த கோலம். அவர் என்ன செய்கிறார்? திருமாலை மோகினி அவதாரம் எடுக்க செய்து இருவருமாக தாருகாவனம் செல்கிறார்கள். அங்கே இந்த பலிதேறுகின்ற பிரான் ஐயம் கொள்வதற்காக தாருகாவன முனிவர்களுடைய பத்தினியர்கள் இல்லத்துக்கு முன்னாலே சென்று பிச்சாடனர் அந்த பலி ஏற்கின்ற கோலத்தில் இருக்கிறார். பெருமானுடைய அழகில் ஈர்க்கப்பட்ட பெண்கள் இவரோடு பின்னடி வந்து விடுகிறார்கள். கற்பொழுக்கத்தில் தலை சிறந்தவர்கள் என்று தங்களுக்கு நிகர் யாருமே இல்லை என்று அந்த இருமாப்போடு இருந்த பெண்கள் பிச்சாடனருடைய கோலத்தை கண்டு அவர் பின்னே வந்து விடுகிறார்கள். அதை போலவே வேள்வி செய்து கொண்டிருக்கிற அந்த முனிவர்கள் வேள்வி செய்து கொண்டிருக்கிற இடத்துல மோகினியாக போகிற திருமால், மோகினியினுடைய அழகை கண்டு அவர்கள் தங்களுடைய வேள்வியை எல்லாம் மறந்து அந்த மோகினியின் பின்னாலே வருகிறார்கள். நாம் அறிந்த செய்திதான். இப்படி 2 பேருடைய ஆணவமும்
பெருமானாலும் திருமானாலும் அழிக்கப்படுகிறது. அதிலும் இந்த நிலையிலும் மனம் தெரியாத சில முனிவர்கள் என்ன செய்தார்கள்? இப்படிப்பட்ட செயலை செய்தவரை நாம் ஒழித்து விட வேண்டும். அது பெருமான் என்று அவர்களுக்கு தெரியாது. நம்முடைய பத்தினியர்களுடைய கற்பொழுக்கத்தில் இருந்தவர்களை தவறச் செய்தவர்களையும், நம்முடைய கர்ம வினைகளில் இருந்து நம்மை சிதறச் செய்தவர்களையும் நாம் அழிக்க வேண்டும் என்று உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு வேள்வி செய்கிறார்கள். அபிசார வேள்வி என்ற ஒரு வேள்வியை செய்கிறார்கள். அந்த வேள்வியில் கிடைக்கின்ற எழுகின்ற பொருள்கள் எல்லாவற்றையும் இந்த பெருமானை நோக்கி ஏவுகிறார்கள். அப்படி என்னென்ன பொருள் எல்லாம் தோன்றினவாம். முதலிலே ஒரு புலி வந்தது, ஒரு பாம்பு வந்தது, சூலம் வருகிறது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம் பாருங்க, சுடர்விடு சூலம் ஏந்திரை என்று இந்த சூலம் வருகிறது, மான் வருகிறது, வெண்மையான தலை வருகிறது, உடுக்கை வருகிறது, யானை வருகிறது. இது போன்ற பல பொருள்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பெருமானை அழிப்பதற்காக அவர்கள் ஏவுகிறார்கள். புலியை அனுப்புகிறார்கள். புலியை கொண்டு அதனுடைய தோலை ஆடையாக அணிந்து கொள்கிறார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து என்று பாடுவார். புலித்தோலை இடையிலே கட்டிக் கொள்ளுகிறார். பாம்பை அனுப்புகிறார்கள், பாம்புகளை அனுப்புகிறார்கள். எல்லாவற்றையும் அவர் அணிகலனாக ஆக்கிக் கொள்கிறார். கையிலும் மார்பிலும் கழுத்திலும் தலையிலும் காலிலும் நாக கங்கணர் என்று நம்முடைய சேக்கரார் சொல்லுவார் அல்லவா? அதுபோல நாகத்தை கங்கணமாகவும் கழுத்திலும் காலிலும் தலையிலும் எல்லா இடங்களிலும் அணிகலனாக அடிகிறார். சூலத்தை அனுப்புகிறார்கள். அவருடைய கையில தங்கி விடுகிறது. மிக காற்றினும் கடிந்து செல்லுகின்ற ஒரு மானை அனுப்புகிறார்கள். அந்த மான் பறந்து போகிற வேகத்தில் அண்டங்களெல்லாம் பின்னாலே மிக வேகமாக பறந்து வருகிற அளவுக்கு மிக பெரும் சூறாவளி புறப்பட்டு வருவது போல அந்த மான் பெருமானை அழிக்க வருகிறது. தன்னுடைய 2 விரல்களால் அந்த மானை ஏந்திக் கொள்கிறார். பெருமானுக்கு அப்பொழுதுதான் மானேந்தியப்பன் என்ற பெயர் வருகிறது. நெல்லை மாவட்டத்திலே பலர் மானேந்தியப்பன், மழுவேந்தியப்பன் என்றெல்லாம் பெயர் வைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே அப்படியெல்லாம் பெயர் வைத்துக் கொள்வர்கள் யாரும் இல்லை. பெருமானுடைய திருப்பெயரை நெல்லை மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் கொன்றையாண்டி என்றும் மானேந்தியப்பன், மழுவேந்தியப்பன் என்றெல்லாம் பெயர் வைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே மானை அனுப்புகிறார்கள், அதை பற்றி கொள்கிறார். தலையை அனுப்புகிறார்கள், கையிலே தாங்கிக் கொள்கிறார். உடுக்கு அனுப்புகிறார்கள், பிடித்துக் கொள்கிறார். யானையை அனுப்புகிறார்கள், உரித்து போர்த்துக் கொள்கிறார். இப்படி அவர்கள் பலவற்றை யாகத்திலிருந்து அபிசார வேள்வியிலிருந்து அனுப்ப அவற்றையெல்லாம் பெருமான் தன்னுடைய ஆடையாகவும் அணிகலனாகவும் போர்வையாகவும் மாற்றி அமைத்துக் கொள்ள அவர்கள் கடைசியிலே என்ன செய்கிறார்கள்? வேறு வழி இல்லாமல் எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று பூத நிலையிலே பூதம் போல ஒரு குரலனை, அவன் எல்லா உயிர்களையும் அடித்து தின்னுகிற அளவுக்கு நெருப்பை போன்று விழியினாலே நெருப்பை கக்குகின்ற விழியோடு ஒரு குள்ள உருவமுடைய முயலகன் என்ற ஒருவனை அனுப்புகிறார்கள். அந்த முயலகனையும் பெருமான் தன்னுடைய காலில் அமுக்கி அவனுடைய முதுகெலும்புகளை எல்லாம் முறித்து காலில் போட்டு மிதித்துக் கொள்ளுகிறான். இப்படி அந்த தாருகாவர முனிவர்கள் கடைசியிலே தெரிந்து கொள்ளுகிறார்கள், இவ்வளவு செயலையும் செய்தவர் பெருமான் தான் என்ற உணர்வு வந்ததற்கு பிறகு அவர்கள் பெருமானிடம் வந்து சரணடைகிறார்கள். அவ்வாறு சரணடைந்த அவர்களுக்கும் அவர் அருள் செய்கிறார். அதுதான் அங்கே மறுபடியும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். திருமருது அமர்ந்த தெய்வ செழுஞ்சுடர் அருள் சுரந்து அளிக்கும் அற்புத கூத்த. இப்படிப்பட்ட தன்னை அழிப்பதற்காக ஏறிய பொருளை எல்லாம் தான் பற்றி கொண்டதோடு மட்டுமல்லாமல் அணிந்து கொண்டதோடு போர்த்தி கொண்டதோடு உடுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் தவறுணர்ந்து வருந்திய பொழுது அவர்களுக்கும் அருள் செய்தார் அல்லவா? அதான் இங்கே அருள் சுரந்து அளிக்கும் அற்புத கூத்தன் என்று திருவெண்காட்டடிகளாலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது நாம் முன்னாடி பகுதிக்கு வருகிறோம். சுடர்விடு சூலம் ஏந்தினை என்றும் விடை உகந்து ஏறிய விமல என்றும் பெருமான் விடை உகந்து ஏறுகிறார்.
விடை என்றால் ரிஷபம், அது அறத்தின் வடிவம், சாத்தியத்தினுடைய அடையாளம். வெண்மையருடையது சாத்தியனுடைய சாத்திய குணமுடையது, அறத்தின் வடிவம், தர்ம தேவதை என்றெல்லாம் சொல்லப்படுகிற விடை உகந்து ஏறிய. நாம் பலமுறை சிந்தித்திருக்கிறோம். ஐராவணம் ஏறாது. ஐராவணம் வேறு, ஐராவதம் வேறு. ஐராவதம் என்பது 4 கொம்புகளை உடைய இந்திரனுடைய வெள்ளையாறு. ஆனால் நம்முடைய பெருமான் ஏறி வருகிறார் ஐராவணம், 1000 கொம்புகளை உடைய ஐராவணம். அது பெருமானுடைய ஊர்திகளிலே அதுவும் ஒன்று. அவரெல்லாம் பெருமான் ஏறவில்லை. ஐராவணம் ஏறாது ஆண் ஏறு ஏறி, அதான் இடபம். இங்க விடை உகந்துன்னு சொல்லப்படுகிற ரிஷபம். ஆனேர் ஏறி அமரர் நாடாளாதே ஆரூர் ஆண்ட என்றார். தேவலோகத்தே ஆளலாம் பெருமான், ஆனால் திருவாரூரில் இருந்து எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று பாடுவார் அப்பர் சுவாமிகள். அதுபோல விடை உகந்து ஏறிய நம்முடைய மணிவாசக பெருமான் பாடுவார் அல்லவா, விடைவிடாதுகந்த விண்ணவர் கோவே, விடைவிடாதுகந்த விண்ணவர் கோவே என்று இணையனேனுடைய மெய்ப்பொருளே என்று பாடுறார். விடை விடாது உகந்த விண்ணவர் கோ, ரிஷபத்தை விடாமல் அதையே தன்னுடைய ஊர்தியாக கொண்டிருக்கிற தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று பாடுவார் மணிவாசக பெருமான். அதான் விடையுகந்து ஏறிய விமல. விமலன் என்றால் மரம் மற்றவன் என்பது. மரம் அறுதல் என்பது 2 வகை. ஒன்று என்னன்னா, நமக்கு மரம் இருந்து அதை அறுத்துக் கொள்ளுவது. அதான் நாம் மரங்கள்ல இருந்து மும்மலம் நீங்கி இருவினை உப்பு வந்து மலவரிவாகப்படுதல் என்று சொல்றோம் இல்லைங்களா. அப்போ இருக்கிற மலம் அருந்து போவதல் என்பது ஒன்று, பலமே இல்லாமல் இருக்கிற நிலை ஒன்று. இயல்பாகவே பாசங்களின் நீங்கியவன் பெருமான். பெருமானுடைய 8 குணங்களிலே ஒன்று இயல்பாகவே பாசங்களின் நீங்கியமை. அப்ப இயல்பாகவே பாசங்களின் நீங்கியவனாலேதான் பெருமானை விமலம் என்று சொல்றோம். அதான் விமல என்று அழைக்கிறார். அண்மை விழித்தல் என்றால் அடைத்தல் என்று பொருள். அது அண்மை விழி, பக்கத்துல இருக்கிறது மாதிரி. இப்போ மகாலிங்க பெருமானுக்கு ரொம்ப அண்மையிலே இருந்து கொண்டுதான் திருவெண்காட்டடிகள் பாடுகிறார் என்பதை இந்த பாடல் வழியாக நாம் உணர்ந்து விடுவோம். விமல, தூரத்தில் இருக்கிறவங்களை விமலான்னு கூப்பிடணும். அண்மையில் இருக்கிறவங்களை அண்மை வெளியை கூப்பிடுகிற பொழுது நண்ப, தோழ, விமல என்று அழைக்க வேண்டும். அப்போ பக்கத்துல இருக்கிறார், பெருமானுடைய அண்மையிலே நின்று கொண்டுதான் நம்முடைய வெண்காட்டடிகள் பாடுகிறார். விடை உகந்து ஏறிய விமல என்றும். இப்படி எல்லாம் நான் சொல்றேன், உன்ன கடைசியில முடிக்க போறார். இவ்வளவும் சொல்றேன், இவ்வளவுதானா உனக்கு பெருமை? இதையும் தாண்டி எத்தனையோ 1000 இருக்கிறது, அவையெல்லாம் எனக்கு சொல்ல தெரியலையே என்று புலம்புகிறார் பின்னாடி. சுடர் விடு சூலம் ஏந்தின என்றும், விடை உகந்து ஏறிய விமல என்றும், நஞ்சம் உண்டன என்றும், யாராலும் உண்ணுவதற்கு அரிய நஞ்சத்தை நீ உண்டாய். எங்க இந்த பார்க்கடல்ல வந்தது. தேவர்கள் ஒரு காலத்தில் நலிந்து போனார்கள். அரக்கர்களோடு போரிட முடியாத நிலை ஏற்பட்டது. திருமாலிடம் சென்று முறையிட்டார்கள். பிரம்மனிடம் முறையிட்டார்கள். பிறகு திருமாலிடம் சென்றார்கள். திருமாலிடம் சொல்லி அவருடைய பார்க்கடலிலே கடைந்து அமிர்தத்தை எடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். உடனே மேருமலையை மத்தாக போட்டு வாசுகி என்னும் பாம்பை நானாக கொண்டு திருமால் சொன்ன உபதேசப்படி, திருமால் சொன்ன ஒரு தந்திரத்தின்படி, நீங்கள் எல்லாம் நலிந்து போயிருக்கிறீர்கள், உங்களாலே 2 பக்கங்களிலும் அந்த பாம்பாகிய கயிற்றை பிடித்து கொண்டு கடைய முடியாது. எனவே ஒரு பக்கத்துக்கு அரக்கர்களையும் அழைத்து வாருங்கள். அவர்கள் ஒரு பக்கம் நின்று இழுக்கட்டும், நீங்கள் ஒரு பக்கம் இழுங்கள். அவர்களுக்கும் நாம் பங்கு தருவதாக சொல்லுவோம் என்று வஞ்சகமான ஒரு சூழ்ச்சியை திருமால் சொல்லித்தர, தேவர்கள் அவ்வாறு அழைக்க அங்கே அரக்கர்களும் வர, அரக்கர்கள் வாசுகியினுடைய தலைப்பக்கத்திலேயும் தேவர்கள் வால் பக்கத்திலே நின்று கொண்டு கடைய, அந்த கடைந்த பொழுது தாங்க முடியாத வலியினாலே வாசுகி என்னும் அந்த பாம்பானது நஞ்சை கக்க, கடைந்த வேகத்தில் கடலில் ஓர் நஞ்சம் உண்டாக ஆழம் ஆழமாக, ஆழம் என்றால் விஷம், ஆழம் ஆழம் என்றால் ரெண்டு நஞ்சு, கடலிலே தோன்றிய ஒரு நஞ்சு, வாசுகை கக்கிய ஒரு நஞ்சு,
ஆக ரெண்டு நெஞ்சும் சேர்ந்து ஆளாளம் ஆயிற்று. அந்த ஆளாளம் உண்டவிரான் தான் நம்முடைய கோலாளம் மிக்கவன் என்று நாம் எல்லாம் திருவாசகத்திலே பாடிக்கொண்டிருக்கிறோம். அது உண்ணா நஞ்சம், யாராலும் உண்ண முடியாது. மிக அருமையாக நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் அந்த காட்சியை பாடி காட்டுவார். நாகம்தான் கயிறாக, நாகம்தான் கயிறாக, வாசுகி என்னும் பாம்பு நானாக, நளிர் வரை அதற்கு மத்தாக, குளிர்ச்சியான மேருமலை மத்தாக, பாகம் தேவரோடு அசுரர், ஒரு பக்கத்திலே தேவர்களும் ஒரு பக்கத்திலே அசுரர்களும், படுகடல் அலறு எடைக்கடைய, அந்த பார்க்கடல்ல சேருண்டாகிற அளவுக்கு மிக வேகமாக கடைந்தார்களாம். அலறு எழக்கடைய வேக நஞ்செழ, ஆனால் எழுந்ததோ அமிர்தம் இல்லாமல் நஞ்செழுந்தது. வேக நஞ்செழ அங்கே வெறுவோடும் இருந்தெங்கும் ஓட, ரெண்டு பேரும் அரக்கர்களும் தேவர்களும் திருமாலும் பிரமதேவனும் எல்லோரும் அச்சத்தோடு அக்கரை அந்த பார்க்கடலை பகுதியிலிருந்து விரைந்து ஓட, ஆகம் தன்னில் வைத்து அமிர்தம் ஆக்குவித்தான் மறைக்காடே. ஆகம் தன்னில் வைத்து தன்னுடைய உடம்பிலேயே ஏற்றுக்கொண்டு கழுத்துல வைத்து ஆகம் தன்னில் வைத்து அமிர்தம் ஆக்குவித்தான், நஞ்சு அமிர்தம் ஆக்குவிப்பார் நனிவள்ளி அடிகளாரே என்று பாடுறார் நம்முடைய அப்பா சுவாமி. அருமையாக பாடுவார். வஞ்சனை பால் சோறாக்கி அஞ்செடுத்து ஆளும் போதின் அரணடி கண்டதாகும். வஞ்சக பால் சோறாக்கி வழக்கிலா அமர் தந்த நஞ்சமுதாக்குவித்தான் நனிவள்ளி அடிகளாரே என்று அடியார்களுக்கே நஞ்சை அமுதாக்குபவன் தனக்கு வருகிற நஞ்சை அமுதாக்கிக் கொள்ள மாட்டாரா? அதைத்தான் இங்கே அப்பர் சுவாமிகள் ஆகம் தன்னில் வைத்து அமிர்தம் ஆக்குவித்தான் மறைக்காடே என்று மிக அருமையாக பாடி காட்டுகிறார். நாகம்தான் கயிறாக, நளிர் வரை அதற்கு மத்தாக, பாகம் தேவரோடு அசுரர் படுகடல் அன்று எழக்கடைய வேக நஞ்செழ அங்கே வெறுவோடும் இருந்தெங்கும் ஓட, எல்லாரும் அச்சத்தோடு பல்வேறு திசைகளிலே தப்பித்தால் போதும் என்று இரிந்து ஓட, ஆகம் தன்னில் வைத்து அமிர்தமாக்கு வைத்தான் மறைக்காடே என்று மிக அற்புதமாக அந்த பார்க்கடலை கடைந்த நிலையையும் பெருமான் காப்பாற்றிய நிலையையும் நஞ்சு அமுதாக்கித்தான் தன்னுடைய உடம்பிலே கழுத்திலே வைத்துக் கொண்ட தன்மையையும் மிக அருமையாக பாடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுபோல இங்கே உண்ணானஞ்சம் உகந்து உண்டன், உண்ணானஞ்சம் உண்டடை என்றும் எப்படி பாருங்க, எதெல்லாம் சுடர்விடு சூலம் ஏந்தினை அது தாரகாவன முனிவர்கள் அனுப்பியது. விடை உகந்து ஏறிய விமலன் விடைவிடாது உகந்த விண்ணவர்க்கும். உண்ணானஞ்சம் அது அறத்தின் வடிவம், தர்ம தேவதை மிகச்சிறத்தோடு இருக்கும் அந்த ரிஷபம் செங்கண் வெள்ளேறு என்பார்கள். எதனாலே அந்த வெண்மையான ஏறு செங்கண்ணை உடையதாக இருக்கிறது என்றால் யாரெல்லாம் அறத்திலிருந்து தவறுகிறார்களோ அவர்களையெல்லாம் தண்டிக்கின்ற ஆற்றோடையது, கோபம் கொள்கிற தன்மை உடையது, அதான் செங்கண். அப்படிப்பட்ட விடை உகந்த ஏறிய விமல என்றும் உண்ணானஞ்சம் உண்டனை என்றும் யாராலும் உண்டுவதற்கரிய அந்த ஆகாத விடத்தினை நீ உண்டா என்றும் கண்ணால் காமனை காய்ந்தனை என்றும் உன்னுடைய நெற்றிக்கண் அழலாலே நீ காமனை மன்மதனை அழித்தா என்றும் எப்படியெல்லாம் பெருமானுடைய புகழை சொல்லிக் கொண்டே வருகிறார் பாருங்கள். மன்மதன் எல்லா உயிர்களுக்கும் காமத்தை உண்டாக்குவான், எல்லா உயிர்களுக்கும் விருப்பத்தை உண்டாக்குவான். அவன் கையிலே ஒரு கரும்பு வில் இருக்கும், அந்த கரும்பு வில்லுக்கு நாணாக வண்டுகள் இருக்கும். அந்த வண்டுகள் உடைய அந்த நாணிலே எதை பூட்டுவான்? 5 மலர்களை கணைகளாக தொடுப்பான். 5 மலர்கள் எவையெல்லாம் என்றால் தாமரை, மாம்பூ, தாமரை பூ, அசோகம்பூ, முல்லைப்பூ, நீலம் என்று சொல்லப்படுகிற கோளை. ஆக இந்த 5 மலர்கணைகளை வண்டுகளாகிய நாணிலே தொடுத்து கரும்பு வில்லிலே பூட்டி அவன் உயிர்கள் மீது எய்கிற பொழுது உயிர்களெல்லாம் காமம் என்னும் விருப்பத்தை எய்தி உயிர்கள் தன்னுடைய இனத்தை வளரச் செய்யும். இது மன்மதனுடைய செயல். ஒரு முறை தேவர்கள் அசுரர்களாலே மிகவும் தாக்கப்படுகிறார்கள், சூரபதுவன் முதலான அரக்கர்களாலே தாக்கப்படுகிறார்கள். இந்திராதி தேவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். தேவர்கள் எல்லாம் அரக்கர்களுடைய இல்லத்திலே பணியாட்களாக இருக்கிறார்கள். அப்படி ஒரு துயரமான நிலை தேவர்களுக்கு உண்டாகி இருக்கிறது. அப்பொழுது தேவர்களை காப்பாற்ற வேண்டும். யாரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும்? அரக்கர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும்.
சூரனிடமிருந்து, சிங்கமுகனிடமிருந்து, தாரகனிடமிருந்து, இப்படிப்பட்ட அரக்கர்களிடமிருந்தெல்லாம் தேவர்களை காப்பாற்ற வேண்டும். அதற்கு யார் வேண்டும் என்றால் முருகப்பெருமான் வேண்டும். முருகப்பெருமான் வேண்டும் என்றால் பெருமான் நம்முடைய சிவன் விருப்பம் கொண்டு உமையம்மையை கூட வேண்டும். உமையம்மையை கூடி முருகப்பெருமானை பெற்றெடுக்க வேண்டும் என்று இந்த திருமால், பிரமன் முதலாவது தேவர்கள் எல்லாரும், எல்லா தேவர்களும் மன்மதனிடம் செல்கிறார். பெருமான் யோக நிலையில இருக்கிறார், சிவபெருமான் யோக நிலையில இருக்கிறார், அறமுறைத்துக் கொண்டிருக்கிறார். கல்லாயும் உடையமர்ந்து நான்மறை ஆரங்கு முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தவரை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்கிற நிலையிலே யோக தட்சிணாமூர்த்தியாக கல்லால மரத்தின் கீழிருந்து மௌன உபதேசம் சிற்புத்தரை காட்டி உபதேசம் செய்து கொண்டு யோக நிலையிலே இருக்கிறார் நம்முடைய பெருமான். அந்த யோக நிலையில் இருக்கிற பெருமானுக்கு காமத்தை விளைக்க வேண்டுமே, மன்மதன் வேண்டுமே. மன்மதனை ஏவுகிறார்கள் திருமால் முதலான தேவர்கள். மன்மதன் சொல்லுகிறான், நிச்சயமாக இந்த செயலை நான் செய்ய மாட்டேன். அவர் மாபெரும் தேவன். அவருக்கு முன்னாலே இந்த தவறான விளையாடலை செல்லாம் மன்மதன் குறிப்பிடுகிறான் தேவர்களுக்கு, திருமாலாதி தேவர்களுக்கு சொல்கிறான். ஆனால் அவர்கள் இதை செய்யவில்லை என்றால் நாங்கள் சபித்து விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். அப்போது அவன் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறான். இந்த ஒன்றும் பற்றாத இவர்கள் வாயிலாக நாம் சாபம் பெறுவதை விட நம்முடைய பெருமான் கோபம் கொண்டு நம்மை அழித்தாலும் இறந்து போகலாம். பெருமானுடைய கோபத்துக்கு ஆளாகி இறப்பது என்பது, அழிந்து போவது என்பது இவர்களுடைய சாபத்தை விட மிக மேலானது என்று அங்கே பெருமான் தவம் செய்து கொண்டிருக்கிற நிலையில், யோக நிலையில் இருக்கிற பொழுது அவர் அறியாமல் அவருக்கு பின்னே சென்று அம்பெய்கிறான். நாம் இப்பொழுது பங்குனி உத்தரம் இந்த நாளிலே தான் மன்மதனுடைய விழாக்கள் எல்லாம் ஆங்காங்கு நடைபெறுவதை அறிவோம். அது மாதிரி இங்கே பின்னாலே இருந்து அம்பெய்கிறான். சுவாமி மெல்ல திரும்பி பார்க்கிறார். அந்த நெற்றிக்கண் அழல் பட்டு அவன் இறந்து போகிறான். அந்த செய்தியைத்தான் இங்கே மிக அருமையாக சொல்றதா பாருங்க. கண்ணால் காமனை காய்ந்தனை என்றும், உன்னுடைய நெற்றிக்கண் அழலாலே பெருமான் காமதேவனை மன்மதனை நீ அழித்தாய் என்றும், காய்ந்தனை சினந்து அழித்தாய் என்றும், திரிபுரம் எரித்த சேவக என்றும். திரிபுரம் அரக்கர்கள் 3 பேர் தங்க கோட்டையாகவும் வெள்ளி கோட்டையாகவும் பொன் இரும்பு கோட்டையாகவும் நான் முன்னாடியே அன்பர்களுக்கு சொல்லியிருந்தேன். இங்கே வருகிற அத்தனை செய்திகளும் நாம் அறிந்த செய்திகள் தான். நினைவுபடுத்துவது மட்டும்தான் என்னுடைய பணி. அதுபோல திரிபுரம் எரித்த சேவக, சேவகர் என்றால் வீரர். இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் சேவகனை என்று நாம் மணிவாசக பெருமான் பாடுவார். சேவகன் என்றால் வீரன் என்பது பொருள். திரிபுரம் எரித்த சேவக என்றும். 3 அரக்கர்கள், தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்று சொல்லப்படுகிற 3 அரக்கர்கள் 3 கோட்டைகளாக மாறி தேவர்களும் மற்ற உயிர்களும் இருக்கிற இடங்களிலெல்லாம் பறந்து சென்று அங்கே அமர்ந்து அவர்களெல்லாம் அழிந்து போகுமாறு பல தொலைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் முதலிலே சிவ வழிபாட்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எல்லாம் சிவ வழிபாட்டை மறக்க செய்யப்பட்டார்கள் திருமாலினுடைய செயலாலே என்பதெல்லாம் மகாபுராண செய்திகள். அந்த திரிபுரார்க்கர்கள் பெருமானிடம் ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தார்கள். என்ன வேண்டுகோள்? நாங்கள் 3வரும் 1000 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நொடி பொழுது இணைவோம், அப்பொழுது என்னை நீங்கள் கொன்றுவிடலாம், கொள்ளலாம் என்று அந்த வரம் பெற்றிருந்தார்கள். அந்த நேரம் வந்த பொழுதுதான் நம்முடைய பெருமான் அவர்களை வெற்றி அவரை சிரித்தே அழித்தார். அதாவது திரிபுரம் எரித்த சேவக என்றும், கரிவுரி போர்த்த கடவுள் என்றும். மறுபடியும் தாருகாவன முனிவர் போடுறோம். இந்த தாருகாவன முனிவர்களுடைய செயல்கள் எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு தனிப்பாடல் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். 8 வீரட்ட செயல்களையும் எங்கெல்லாம் நிகழ்த்தினார் என்றால், பூமன் சிரம் கண்டி, பூமன் என்றால் பிரமதேவன் என்பது தாமரை பூவிலே இருந்து
எப்பொழுதும், அதாவது திருமாலினுடைய உந்திச்சுழியில் முளைத்த ஒரு தாமரை. அந்த தாமரையில் அமர்ந்து எப்பொழுதும் வேதங்களை ஓதிக்கொண்டே இருப்பவன் பரமதேவன். அதனால அவன் பேர் பூமன் என்று பெயர். பூமன் சிரம் கண்டி, கண்டியூர் என்ற திருத்தலத்திலே பூமனுடைய சிரத்தை கிள்ளினார். ஏன் கிள்ளினார் பின்னாலே பார்க்க இருக்கிறோம். பூமன் சிரம் கண்டி அந்தகன் கோவல், அந்தகாசுரனை திருக்கோவலூரிலே சூரத்தால் குத்தி கொண்டு வந்தார். புறம் அதிகை, இப்போது நாம் படிக்கிற இந்த புறம் இருக்கிறது அல்லவா, திரிபுரம் எரித்த சேவக என்றும், இது எங்கே நடந்த செயல் என்றால் திருவதிகை என்னும் திருத்தலத்திலே அந்த திரிபுர அரக்கர்கள் சமரிக்கப்பட்டார்கள். திரிபுர சம்ஹாரம் நடந்த வீரட்டானம் அல்லது வீரத்தலம் எது என்றால் அந்த திருவதி. மாமன் பரியன், சிவபெருமானுக்கே மாமனாக வழங்கினான் தக்ஷன். தாட்சாயினியாக தன்னுடைய மகளை பெருமானுக்கு மனம் புரிந்து கொடுத்ததனாலே அந்த தக்கன் அவன் விதிக்கடவுளுடைய பிரபதேவனுடைய மகன். அந்த தக்கன் அழிக்கப்பட்டான். தக்கனுடைய வேள்வி சிவமகா யாகமாக அல்லாமல் சிவனை புறக்கணித்து செய்த யாகமாக இருந்ததனாலே அவன் அழிக்கப்பட்டான். அது பரியல் என்னும் திருப்பரியல் ஊரிலே. மாமன் பரியல் சலந்தரன் விற்குடி, திருவாரூர் கண்ணியில் இருக்கிற விற்குடி என்னும் திருத்தலத்திலே சலந்தரன் என்பவன் அழிக்கப்பட்டான். இந்த சலந்தரனுடைய வரலாறு நாம் பின்னாலே பார்க்க இருக்கிறோம். மா வழுவூர், மா என்றால் விலங்கு, விலங்குல இங்கே யானை. தாரகாம முனிவர்கள் ஏவிய பல்வேறு பொருள்களில் யானை ஒன்று என்பதை நாம் முன்பே பார்த்தோம். அந்த யானையை உரித்து போர்த்த இடம் வழுவூர். இந்த 8 தலங்கள்ல அப்புறம் காமன் குறுக்கை, இப்பொழுது பார்த்த மன்மதனை கண்டலால் எரித்த ஐதீகம் நடந்த திருத்தலம் குறுக்கை என்பது மயிலாடுதுறைக்கு அண்மையிலே இருக்கின்ற தலம். அதுபோல யமன் கடவுர், யமனை உதைத்து காலால் உதைத்து அவனுடைய உயிரை போக்கியவர் காலசம்ஹார மூர்த்தி. அவரிடத்தில் இருக்கிற இடம் கடவுள். ஆக இந்த 8 தலங்களையும் வீரத்தானம் என்று சொல்வார்கள். வீரம், பெருமான் மரக்கருணை காட்டிய வீரத்தானங்கள். ஸ்தானம் என்பது தானமாகி, வீரம் நிகழ்ந்த இடம் வீரத்தானமாகி, அது காலப்போக்கில் வீரட்டானமாகி, வீரட்டானம் அங்கே எழுந்தருளி இருக்கிற பெருமான் அவர் அமிர்தகடேஸ்வராக இருந்தாலும் அவருக்கு வீரட்டானேஸ்வரர் என்ற திருப்பெயர் வழங்குகின்ற நிலை உருவாயிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு தலங்களிலும் ஒரு சிறப்பு. இந்த 8 தலங்களிலே அதை கண்ணால் காமனை காய்ந்தனை என்றும் அது குறுக்கையில, திரிபுரம் எரித்த சேவக என்றும் அது இப்போது நாம் பார்த்த திருவதிகை என்னும் திருத்தலத்துல, கரியுரி போர்த்த கடவுள் என்றும் யானையின் தோலை உரித்து போர்த்த கடவுள். பெருமானை கடவுள் என்று நம்முடைய திருமுறைகளிலே பல இடங்களிலே நாம் பார்த்திருக்கோம். கடைபடாவண்ணம் காத்தனையாண்ட கடவுளே, கருணை மாகடலே. திருவாசகத்திலே மணிவாசகர் சொல்லுவார், கடைபடாவண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே, கருணை மாகடலே. கடந்தும் உள்ளுமாக இருப்பவர். அதனாலே கடவுள் என்னும் பொது பெயர் நம்முடைய பெருமானுக்கு உண்டு. அதுதான் இங்கே சொல்கிறார். கண்ணால் காமனை காய்ந்தனை என்றும் திரிபுரம் எரித்த செதக என்றும் கரி உரி போர்த்த கடவுள் என்றும் உரகம் போன்ற அந்த கரியையும் யானையையும், கரி என்றால் யானை, யானைக்கு ஏன் கரி என்று பெயர் வந்தா நிறத்தால் வந்ததில்லை. கரி என்றால் கரத்தை உடையது என்பது பொருள். கரத்தை உடையது என்றால் மற்ற விலங்குகள் போல் அல்லாமல் தும்பிக்கை ஆகிய துதிக்கையை உடையது யானை. அதனால இது பேர் கரி என்று பெயர். கரி என்பது காரண பெயர். கரி உரி போர்த்த, அதனுடைய உரி என்றால் தோல், தோலை போர்த்த கடவுள் என்றும் உரகம் பூண்ட உறவோ என்றும் தாரகாம முனிவர்கள் அனுப்பிய பல்வேறு பொருள்களிலே பாம்பு ஒன்று, நிறைய பாம்புகளை அனுப்பினார்கள். அந்த பாம்புகளை எல்லாம் பெருமான் கழுத்திலும் தலையிலும் கங்கணமாக கையிலும் கச்சாக இடையிலும் காலிலும் மார்பிலும் அணிந்து கொண்டார். அதனாலே அவர் உரகம் பூண்ட, உரகம் என்றால் பாம்பு என்பது பொருள். மார்பினாலே ஊர்ந்து செல்வதனாலே அதுக்கு உரகம் என்று பெயர். உரகம் பூண்ட என்றால் உரகத்தை அணிகலனாக அணிந்த உறவோய். உரம் என்றால் வலிமை என்பது பொருள். இடையனம் போட்டிருப்பார். வல்லினம் போட்டா உறவுன்னா வேற பொருள். ஆமா மச்சான். இந்த இடத்துல உரம் என்றால் வலிமை என்பது பொருள். உரம் என்னும் தோட்டியால் உறைந்தும் காப்பான் மரம் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்ற வள்ளுவர் சொல்லுகிற அந்த குறள்ல வருகிற உரம் என்பதற்கு மன வலிமை, அடக்கம் என்பது பொருள். இங்கே உறவோ என்றால் வலிமையானவன் அது பொருள்.
யானையை உரித்து போர்த்து கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவு வலிமை வேண்டும். வருகிற பாம்புகள் அத்தனையையும் கண்டனமாகவும் கழுத்து வாழையாகவும் தலையிலே அணிகலனாகவும் இடையிலே கச்சாக அணிய வேண்டும் என்றால் எவ்வளவு வலிமை வேண்டும். அதனாலேதான் உரகம் பூண்ட உறவோய் உறவை உரம் வலிமையை உடையவரே என்றும் சிற கரம் செந்தழல் ஏந்தினை என்றும் கரத்திலே ரெண்டை ஏந்தி இருக்கிறார். தாருகாவன முனிவர்கள் வெண்டலையை அனுப்பினார்கள் அழிப்பதற்காக. அந்த சிரத்தை கையில ஏந்தி கொண்டார். செந்தழலை அனுப்பினார்கள், தீயை அனுப்புகிறார்கள். முதல்ல பல பொருள்களை சொன்னேன், இவையெல்லாம் விட்டு போயின. வெண்தலையை அனுப்புகிறார்கள் பெருமானை கொள்ளுவதற்கு. எலும்பு மண்டையோடு அதை ஏந்தி கொள்ளுகிறார். இச்சை எடுப்பதற்காக கையிலே ஒரு கபாலம் வைத்திருக்கிறார், அது பிரமகபாலம். அது 5ல் 1 கிள்ளியது. ஏன் பிரமன் தலையை 5ல் 1 கிள்ளினார் என்பதற்கும் வரலாறு இருக்கிறது. அதை நாம் பின்னாலே சிந்திக்கலாம். சிரம் கரம் செந்தழல் ஏந்தினை என்றும் கரம் என்ற கரத்திலே பெருமான் தன்னுடைய கையிலே சிரம் ஏந்தினை, தாருகாவன முனிவர்கள் அனுப்பிய வெண்டலையை ஏந்தினாய் என்றும் செந்தழல் ஏந்தினை, அதான் அந்த அங்கியிலே சங்காரம் இருந்தாம் உண்மை விளக்கத்திலே பார்த்தோமே, அந்த செந்தழல் ஏந்தினை என்றும் வளர்ந்தரு காலனை பதைத்தனை என்றும் எப்பொழுதும் எல்லா உயிர்களையும் குறிப்பிட்ட நேரத்தில் அதனுடைய உடலிலிருந்து பிரிக்கின்ற வெற்றியை மட்டுமே கொள்ளுகிற அதான் வளம் தரும் காலன். அவன் காலம் பார்த்து சரியான நேரத்தில் வந்து அந்த உயிர்களை உடலிலிருந்து பிரித்து செல்வதனாலே அவனுக்கு காலன் என்பது பெயர். அதே போல கூற்றுவன் என்ற பெயர். கூறுபடுத்துபவன், உயிரையும் உடம்பையும் கூறுபடுத்துவதனாலே கூற்றுவன் என்றும், சரியான காலம் அறிந்து உயிர்களை உடம்பிலிருந்து பிரித்து சென்றதனாலே காலன் என்றும் பெயருடையவனாகி அந்த காலனை வதைத்தனை என்றும். திருக்கடவுர்ல மார்க்கண்டேயருக்காக அந்த மார்க்கண்டேயர் என்ன செய்கிறார்? சிவ வழிபாடு செய்கிறார். அவரை வாணி என்றும் பாலன் என்றும் எல்லாம் நம்முடைய அருளாளர்கள் குறிப்பிடுவார்கள். அவர் சிவ வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். ஏன் சிவ வழிபாடு செய்கிறார் என்றால், அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட ஆண்டு 16 ஆண்டுகள் என்பது முதல்ல அவருக்கு தெரியாது. பின்னாலே பெற்றோர்கள் வழியாக அவர் உணர்ந்து பெற்றோர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக, தன்னுடைய வாழ்நாளை நீட்டிக் கொள்வதற்காக பெருமானை வழிபாடு செய்கிறார். அவர் 108 தலங்களில் சிவ வழிபாடு செய்கிறார். காசியில் தொடங்கி ஒவ்வொரு தலமாக வழிபாடு செய்து கொண்டே வருகிற பொழுது 107வது தலமாக திருக்கடவுர் மயானம் என்ற திருத்தலத்திலும் 108வது திருத்தலமாக திருக்கடவுரிலும் பெருமானை வழிபாடு சிவ பூஜை செய்கிற பொழுது, அந்த சிவ வழிபாடு செய்கின்ற நேரத்தில் அவருடைய உயிரை கொல்ல வந்த உயிரை கொல்ல முடியாது, கொல்ல வந்த அந்த யமன் தான் வீசுகிற கயிறை மார்க்கண்டேயருக்கு மட்டுமல்லாமல் பெருமானுக்கும் சேர்த்து வீச, அப்பொழுது அந்த காலசம்ஹார பூர்த்தி தன்னுடைய காலினால் உதைத்து தன்னுடைய சீற்றத்தால் அவனை பிரிக்கிறார். உயிரை உடம்பிலிருந்து அவரை பிரிக்கிறார். அதான் இங்கே வளர்ந்தரும் காலனை வதைத்தனை என்றும். இது திருக்கடவுரில் நடந்த நிகழ்ச்சி. ஐதீக திருவிழாக்களாக சொல்லுவார்கள். ஒரு காலத்திலே ஒரு யுகத்திலே அது காசியிலே நடந்திருக்கலாம், ஒரு யுகத்திலே கடவுரில் நடந்திருக்கலாம். எனவே காலனை உதைத்த காலனை வதைத்தனை என்றும். இதுவரை நாம் பார்த்திருக்கிற செய்திகளிலே சுடர்விடு சூலம் ஏந்தினை தாருகாவன முனிவர்கள் அனுப்பியது. விடை உகந்து ஏறிய விமலன் என்றால் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன் என்பது பெருமானுடைய 8 குணங்களிலே ஒன்று. விடையை ஏன் உகந்து ஏறினார் என்பது நாம் பார்த்தோம். அது அறத்தின் வடிவம், சாத்வீகத்தினுடைய அடையாளம். அந்த அறத்தின் வடிவமாக தர்ம தேவதையாக விளங்குவதை அறத்தின் கடவுளாக விளங்குகிற பெருமான் விரும்பி ஏறுகிறார். உண்ணா நஞ்சம் உண்டரை என்பதை பார்த்தோம். யாராலும் உண்ணுவதற்கரிய நஞ்சினை பார்க்கடலில் எவ்வாறு அது கடைந்து எடுக்கப்பட்டது, எவ்வாறு வந்தது, அமிர்தம் வருவதற்கு முன்னாலே வந்த அந்த நஞ்சம் 2 நஞ்சுகள் சேர்ந்து வந்தன. அவற்றையெல்லாம் பெருமான் உண்டார். அமிர்தம் ஆக்கினை என்று நம்முடைய நாவுக்கரசர் பாடி காட்டினார். அதையும் பார்த்தோம். கண்ணால் காமனை காய்ந்தனை என்றும், எதனாலே மன்மதனை எரித்தார் என்றும், கரியுரி போர் திரிபுரம் எரித்த சேவக என்றும் கரியுரி போர்த்த கடவுள் என்று எல்லாம் பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலான செய்திகள் அட்ட வீரட்டங்கள், வீரட்ட செயல்கள். சில செயல்கள் பெருமான் தாருகாவன் முனிவர்கள் ஏவுகிற அந்த அபிசார வேள்வியிலிருந்து அனுப்பிய பொருள்கள். இவற்றையெல்லாம் பெருமான் அறக்கருணையினாலும் மறக்கருணையினாலும் அழித்துக் கொண்டே வருகிறார். கரியுரி போர்த்த கடவுள் என்றும்
புரகம் பூண்ட உறவோ என்றும் சிறகரம் சென்றதை ஏந்தினை என்றும் வளர்ந்திருக்காரணி வதைத்தனை என்றும் சலந்தரன் உடலம் தடிந்தனை என்றும். சலந்தரன் யார்? அவன் ஒரு அரக்கன் என்று கொள்ளலாமா? சலந்தரன் என்பவன் ஒரு முறை கைலைக்கு மிக இருமாப்போடு இந்திரன் சென்று கொண்டிருக்கிறான். கைலைக்கு செல்லுகிற பொழுது பணிவு வேண்டும். அங்கே நந்திய பெருமானுடைய கண்ணசைவுக்காக அனுமதிக்காக தேவாதி தேவர்கள் எல்லாம் காத்து கிடக்கிறார்கள். திருமாலும் பிரமதேவனும் தங்களுடைய வாகனங்களிலே சென்று அதையெல்லாம் கைலையின் தாழ்வரையிலே நின்று கொண்டிருக்க நந்திய பெருமானுடைய அனுமதிக்காக அவர்களெல்லாம் காத்து கொண்டிருக்கிற நிலையில் இந்திரன் ஒருவன் மிக இருமாப்போடு சொல்லுகிறான். அவ்வாறு இருமாப்போடு வருகிற இந்திரனை அடிக்க வேண்டும், அடக்க வேண்டும் என்ற நோக்கில் பெருமான் ஒரு பூத வடிவம் தாங்கி வருகிறான். பூத வடிவம் கொண்டு அவனுக்கு எதிரே வருகிற பொழுது, நான் பெருமானை பார்க்க போற நேரத்தில் இந்த பூதம் ஏன் வருகிறது என்று தன்னுடைய கையிலே இருக்கிற வஜ்ராயுதத்தினாலே அந்த பூதத்தை தாக்குகிறான். அந்த வஜ்ராயுதம் என்பது மிக வலிமை மிக்க ஆயுதம். ததீசி முனிவருடைய முதுகெலும்பால் ஆனது. ததீசி முனிவருக்கு அந்த முதுகெலும்பு எதனால் ஆயது என்றால், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய செல்லுகிற பொழுது தங்களுடைய கையிலிருந்த இரும்பு கருவிகள் எல்லாவற்றையும் அந்த வழியிலே தவம் செய்து கொண்டிருந்த ததீசி முனிவரிடம் போட்டுவிட்டு, இவற்றை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், நாங்கள் பார்க்கடலை கடைந்து விட்டு திரும்புகிற பொழுது எடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி சென்றார்கள். ஆனால் அவர்களாலே திரும்பி வர முடியவில்லை என்பதெல்லாம் நமக்கு தெரியும். பார்க்கடலில் அந்த உண்ணா நஞ்சம் எடுத்த உடனே அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அவர்களெல்லாம் வெறி சிதறி ஓடிவிட்டார்கள். எனவே அவர்கள் திரும்பி வருகிற வரையில் அவர்களாலே பொறுத்திருக்க முடியவில்லை. அந்த அத்தனை கருவிகளையும் ததீசி முனிவர் விழுங்கி விடுகிறார். அவ்வாறு விழுங்கிய அந்த பொருளெல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் அவருடைய முதுகுத்தண்டாயிற்று. அந்த முதுகுத்தண்டினால் செய்யப்பட்டதுதான் இந்த குரிசம் அல்லது வஜ்ராயுதம் என்று சொல்லப்படுகிற இந்திரன் கையிலே இருக்கிற படை. அப்படிப்பட்ட வலிமை மிக்க படை உடையவன் அவன் விருத்ராசுரனை போன்ற பழியை தீர்த்து கொள்வதற்காக ததீசி முனிவரிடமிருந்து பெற்ற முதுகம் தண்டினாலே செய்யப்பட்ட ஆயுதம் தான் வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தை கையில் வைத்திருக்கிற இந்திரன் கைலை மலைக்கு செல்கிற பொழுது பெருமானே இவருடைய இருமாப்பை அடைப்பதற்காக பூத வடிவில் வர அந்த பூதத்தை தாக்குவதற்காக தன்னுடைய வஜ்ராயுதத்தினாலே அடிக்கிறான். வஜ்ராயுதம் தூள் தூளாக நொறுங்கி விடுகிறது. அதன் பின்னாலேதான் மிக பெரும் கோபத்தோடு இந்திரனுக்கு தான் சிவன்தான் என்பதை காட்டுகிறான். அந்த நிலையில் அவன் பெருமானிடம் மன்னிப்பு வேண்ட, பெருமானிடமிருந்து எழுந்த கோபத்தை என்ன செய்வது என்று பார்த்து கோபத்தை கடலிலே விடுகிறார்கள். அந்த கடலில் பெருமானுடைய கோபம்தான் ஒரு அரக்கனாக உருவாகிறது. அவன் தான் சலந்தரன். கடல் என்னும் நீரிலே வருணனாலே வளர்க்கப்பட்டதனாலே அவனுக்கு சலந்தரன் என்று பெயர் வந்தது. அந்த சலந்தரனும் பின்னாலே வதம் செய்யப்பட இருக்கிறான். எப்போ அந்த சலந்தரன் என்ன பண்ணுகிறான்? தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பல இடையூறுகளை செய்து கொண்டே இருக்கிறவன் கையிலை சென்று சிவனையும் வெல்ல வேண்டும் என்ற வெறியோடு வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவனுடைய அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக பெருமான் முன்பே அறிந்து ஒரு முதிய அந்தணர் வடிவத்திலே அவனுக்கு எதிரே வருகிறான். அப்போ சலந்தரன் என்ன செய்கிறான்? நான் பெருமானோடு சிவனோடு சண்டையிட வருகிறேன், விலகிப்போ என்று சொல்ல, அந்த புதிய அந்தணர் தன்னுடைய கால் கட்டை விரலாலே ஒரு வட்டம் அறைந்து, இதை முதலில் பேர்த்து விட்டு உன்னுடைய வலிமையை காட்டிவிட்டு பின்னாலே சென்று நீ போர் செய்வாயாக என்று சொல்ல, அந்த பெருமானாலே வரையப்பட்ட அந்த வட்டமான பகுதியை அவன் தோண்டி எடுக்கிறான். அதை தன்னுடைய தலையில் சுமக்க, பெருமானுடைய ஆணைப்படி சுமப்பதற்காக தலைக்கு மேல் கொண்டு போகிறான். அந்த சக்கரம் அவனை அழுத்தி கொண்டு விடுகிறது. அதுதான் இங்கே சலந்தரன் உடலம் அடிந்தனை என்றும், இப்படியெல்லாம் நான் உன்னை புகழ்ந்து பாடுகிறேன், இன்னும் அயன் சிரம் ஒரு நாள் அறிந்தனை என்று சொல்லுகின்ற அந்த 11வது அடியிலிருந்து எஞ்சி இருக்கிற பகுதிகளை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம் என்று சொல்லி, இப்பொழுது நேரம் கடந்து விட்டமையினாலே இத்தோடு இந்த வகுப்பின்
நிறைவு பகுதியை நாம் நிறுத்திக் கொண்டு மீண்டும் நாம் அடுத்த திங்கள் சந்திக்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி தம்பரம்.